டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போலாம் வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் இல்லாத வெர்ஷனே இருக்காது. சர்வீஸ் பேஸா இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் பேஸா இருந்தாலும் சரி, டிஎஸ்ஏ வந்து இப்போ எல்லாத்துலயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎஸ்ஏன்றது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. இதை எங்கே வந்து ஃப்ரீயா கத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கிட்ட டு வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாட் டெக் கம்பெனி. இன்னைக்கு வந்து நம்ம டிஎஸ்சியில் வந்து எப்படி வந்து ஃப்ரீயா படிக்கிறது, 7 ரிசோர்ஸுமே வந்து வாவ் ரிசோர்ஸஸ் தான். எங்கே போய் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி வந்து நீங்கள் லாகின் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் அந்த யூஸ் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ற CS50 கோர்ஸ் தான். இது இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெரி குட் கோர்ஸ். இந்த CS50 கோர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோரோவர் இது வந்து ஃப்ரீ அண்ட் ஆன்லைன் தான். நீங்கள் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். பட் அவங்க டைம் கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 11 வீக்ஸ் வந்து லாங் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இது ஒரு 11 வீக்ஸ்க்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். வீக்லி வந்து 10 to 20 ஹவர்ஸ், அதாவது ஒரு டேக்கு வந்து 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஈஸியாக முடிக்கலாம். ஏன் இவங்க டைம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ரோல் பண்ணுறோம், அதுவும் நம்ம ஆன்லைன் என்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்து படிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து அந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேவிட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கோச்சிங் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவரோட டீச்சிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோர்ஸில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்கன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்றைக்கு வேணால் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நான் 19 வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு 19 ஷோ ஆகுது. நீங்கள் எப்போ வேணால் அது பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிப்பீங்க எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் அந்த 11 வீக்ஸ்க்குள்ளவே. ஸோ இதில் வந்து இது ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியல ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னாலுமே இவங்க வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். இந்த கோர்ஸில் என்ன நீங்கள் கற்றுப்பீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் பற்றி இருக்கும். இதுதான் அதோட பெஸ்ட் கோர்ஸ். நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் படித்தாலும் கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒர்க் ஆகுது, எப்படி அல்காரிதமாக நீங்கள் திங்க் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆடடாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பைத்தானும் கற்றுப்பீங்க, SQL அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் CSS அண்ட் HTML கற்றுப்பீங்க. லிட்ரலி வந்து ஒரு குட் பேக்கேஜே உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக. கம்ப்ளீட் ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ வை ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? இதை நீங்கள் கண்டிப்பாக என்ரோல் பண்ணி நீங்கள் படிக்கலாம். கோர்ஸ் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணுற அல்காரிதம் 1, அல்காரிதம் 2 தான். இது பார்ட் 1 பார்ட் 2 2 கோர்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஜாவாவில் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து எந்த ஒரு டிசைன் லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து அல்காரிதம் 1, அல்காரிதம் பார்ட் 2 ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு ரெண்டுமே ஜாவாவில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் மாதிரி. உங்களுக்கு ஜாவாவில் ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து ஃப்ளெக்சிபிள் வந்து ஸ்கெடியூல் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் எப்போ வேணால் படிக்கலாம். பட் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி படிங்க. இது 15 hours to 54 hours to கம்ப்ளீட்னு கொடுத்தனால நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். இதில் வந்து எப்படி வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி அல்காரிதமெட்டிக் திங்க் பண்ணுறது, நீங்கள் எப்படி அல்காரிதம்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது, அல்காரிதமோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து ஸ்டாக் அண்ட் கியூ ஸ்டார்ட் பண்ணி அரே எப்படி இருக்குது, லிஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைம் தேவை. இது வந்து அல்காரிதம் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு வந்து 3 அந்த அளவுக்கு தான் போயிருப்பாங்க. கிராஃப்ஸ் எல்லாமே நீங்கள் அல்காரிதம் 2ல் படிக்கிற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங்ஸும் உங்களுக்கு ஆர்டிகல்ஸும் இருக்கும், குவிஸஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன சார்ட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதம் 1ல் வந்து எல்லா சார்ட்டிங்ஸ் அல்காரிதம்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ரியாரிட்டி கியூஸுமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதில் இந்த அல்காரிதம் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவல் தான் நம்ம சொன்ன மாதிரி. நீங்கள் அல்காரிதம் 1 வந்து ப்ரீ ரெக்வசைட் மாதிரி அதில் முடிச்ச அப்புறம் இதில் வந்து பாருங்கள். இதில் கிராப்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இதில் 1 முடிச்சுட்டு இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் 3 வந்து ஓப்பன் கோர்ஸ் வேர் ப்ரொவைட் பண்ணுற இன்ட்ரோடக்ஷன் டு அல்காரிதம் கோர்ஸ். இது ரொம்ப ரொம்ப சூப்பர் கோர்ஸ். இந்த கோர்ஸோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து இன்ட்ரடக்ஷன் டு அல்காரிதம்ஸ். இது வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு ப்ரீ ரெக்வசைட்டுமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, சிலபஸில் வந்து என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு இருக்குது. இதில் ப்ரீ ரெக்வசைட்ஸில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிட் மேத்தமேட்டிக்ஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்கணும், அது நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸ் தேவைப்படாது. பட் இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து அவங்க கவர் பண்ணுறதுக்கு வந்து டிஸ்கிரிட் மேக்ஸ் வந்து ப்ரீ ரெக்வசைட்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸில் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி நீங்கள்
படிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது, உங்களுக்கு ப்ரீ ரிக்வஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதுவுமே ஒரு ரெக்கார்டிங் வீடியோ தான். நீங்கள் வந்து நோட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எதையுமே வந்து ரொம்ப நாள் படிக்காதீங்க. அது ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நல்லாவே படிச்சுக்கலாம். இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து அல்காரிதமாக திங்க் பண்ணுறது, எப்படி வந்து என்னென்ன சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸ்ட்ரிங்கோட மேனிப்புலேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கோர்ஸ் 4 பாத்தீங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ப்ரொவைட் பண்ற பைத்தான் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் கோர்ஸ் தான். இது வந்து பைத்தான் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் இதுவுமே ஃப்ரீயாக நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இதுவுமே பிகினர் லெவல் தான். இதில் வந்து என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தானில் இருக்கனால நீங்கள் பைத்தானில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லாங்குவேஜ் டிபெண்டான அந்த பர்டிகுலர் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து என்னென்ன எப்படி ஸ்ட்ரிங் வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஃபைல்ஸ்னால் என்ன, டிக்ஷனரினா என்ன, டியூபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு பைத்தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப ஈஸி தான். 18 hours அப்ராக்சிமேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 monthக்குள்ளே அழகாகவே முடிச்சிடலாம் வித் ப்ராக்டிஸோட. இவ்வளவு நேரம் பார்த்து எல்லாமே வந்து வெப்சைட்ஸ்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இனிமேல் சொல்ல போற 3 கோர்ஸுமே வந்து யூடியூப்ல நீங்க வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் இருக்கும். ரொம்ப ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீ தான். இந்த 3 கோர்ஸுமே ரொம்ப பிரத்யேகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த 3 கோர்ஸ் படிச்சு தான் நானே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சேன். ஸோ இதுமே வந்து ஒரு குட் ரெக்கமெண்டேஷன் தான். சொன்ன 4 கோர்ஸுமே வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க நல்லா கத்துக்கிட்டு இப்போ அடுத்து சொல்ல போற 3 கோர்ஸுமே நீங்க எங்க போய் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதோட பர்டிகுலர் கோர்ஸுக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்ல போற யூடியூப் பத்தி நான் சொல்ல போறேன். கோர்ஸ் நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா neetcode.io. இது வந்து எப்படின்னா பைத்தான்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோஸும் இருக்கு, உங்க வெப்சைட்ஸும் இருக்கு. நீங்க வந்து போய் நீங்க படிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் டைம் டு ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்றத வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நீட்கோட்றது வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து வீடியோஸும் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அ வண்டர்ஃபுல் வெப்சைட். ஏன் அப்படின்னா இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்கோட் ஆல்ன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணலாம். இல்லைனா பிளைண்ட் 75 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கம்பெனிஸ்க்காக தயாராகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 150 ப்ராப்ளம் சூஸ் பண்ணி இந்த 150 ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நான் ஃப்ரெஷராக வந்து 1 by 1 வந்து அந்த பர்டிகுலர் மாடியூல்ஸ் அந்த பர்டிகுலர் பேட்டர்ன்ஸில் நான் வந்து மாஸ்டர் ஆக போகிறேன் அப்படின்னா இது ஒன்று நீங்கள் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பண்ணலாம். இப்போ அரைசன் ஹேஷிங் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 60 கொஸ்டின்ஸுக்கும் நோட்ஸ் எப்படி எழுதுறது அண்ட் ஆல்சோ எப்படி வீடியோ சொல்யூஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நோட்ஸ் வந்து உங்களுக்கு C++லையும் இருக்கும். பட் வீடியோ வந்து உங்களுக்கு பைத்தானில் தான் ரிசால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து சார்ட் பண்ணுறதுன்ற எல்லாமே வந்து எப்படி யோசிக்கணும் அப்ரோச் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி குட் ரிசோர்ஸ். கோர்ஸ் நம்பர் 5 பாத்தீங்க அப்படின்னா குணால் குஷ்வஹாவோட வீடியோஸ் தான். ஸோ இதில் யூடியூப்லேயுமே அவர் எல்லா வீடியோஸும் போட்டிருப்பாரு. நீங்கள் ஜாவாவோட ஃபண்டமெண்டல் படிக்கனாலுமே இவரோட சேனலில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாவாவோட குணால் குஷ்வஹாவோட கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவாவும் ஃபுல்லாக கற்றுப்பீங்க. அண்ட் ஆல்சோ டிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷனும் நீங்கள் கற்றுக்கலாம். இவர் வந்து ஜாவா வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து நீங்கள் ஜாவாவோட அட்வான்ஸ் வரைக்கும் ஊப்ஸ் கான்செப்ட் வரைக்கும் எல்லாமே அவர் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ கிட்ட பற்றியும் கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஈவன் வந்து டிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாரு. இவரோட ஸ்டாக் அண்ட் கியூ செஷன் அண்ட் ஆல்சோ வந்து கம்பெனிஸ்க்காக வந்து கூகுள் அந்த மாதிரி கம்பெனிலலாம் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தனி வீடியோ போட்டிருப்பாரு. அதில் ஒரு 4 hours 5 hours வீடியோவாக இருக்கும். பட் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கொஷின்ஸுமே வந்து லீட் கோடில் சால்வ் பண்ணியிருப்பாரு. இது கம்ப்ளீட் ஜாவா பற்றி தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. கோர்ஸ் 7 பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைவரோட A to Z கோர்ஸ் தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து காமன் டு எவ்ரிவன். இது வந்து ஜாவா, பைத்தான், C++ அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் டிபெண்டா இருக்காது. எல்லாமே எல்லா லாங்குவேஜ் படிச்சவங்களுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ற ஃப்ரீ கோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைவரோட A to Z டிஎஸ்சி கோர்ஸ் தாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன் அப்படின்னா இதில் வந்து 455 மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த 450 மாடியூல்ஸில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் எப்படி வந்து அல்காரிதமெட்டிக்காக நீங்கள் திங்க் பண்ணுறது, எப்படி வந்து ஃபஸ்ட்டு C++, ஜாவா, பைத்தான் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதோட ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். நீங்கள் ஜாவாவாக இருந்தாலும் பைத்தானாக இருந்தாலும் நீங்கள் வந்து C++ஆக இருந்தாலும் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இந்த ஒரு ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாகவே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா
அவர் வந்து எதில் சால்வ் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து சூடோ கோடில் தான் சால்வ் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து ஏற்ற நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லாங்குவேஜ் டிபெண்ட். ஸோ இந்த இது வந்து நான் கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்க ஜாப்க்காக வெயிட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு ஸ்விட்ச் கொடுக்க போறீங்கனாலுமே டிஎஸ்ஏன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். இதில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் அதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கக்கூடாது. எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கறது தான். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும் இல்லையா, அதனால சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்று எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படிங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மோர் யூஸ்ஃபுல் டெக்னிக்கல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. Until then, bye bye.